Okay, hello everyone. Thank you for joining. Let's wait. நம்ம கெஸ்ட் வந்துட்டோம். Happy Birthday. Bro, hi. ஹரிஷ் ப்ரோ கேக்குதா? Hi bro, good evening. ஹாய் ப்ரோ, ஹாய். நம்ம இன்னொரு கெஸ்டோட ப்ரொஃபைலை காணும் ப்ரோ. சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும் போல. ஓகே ப்ரோ, வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. யா ஓகே ப்ரோ. ப்ரோ அவங்க நம்மள மாதிரி இல்ல ப்ரோ, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2-3 ஈவெண்ட் புக் ஆகுது. அப்படியா? நம்மளாம் கஷ்டத்துல இருக்கோன்றீங்களா? ஹாய் ப்ரோ, பிரவீன், கயல்வெளி, ஹாய். தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ. ஏசன் கிருபாகரன், ஹாய், குட் ஈவினிங். ஹாய் ப்ரோ. ஹாய் வித்யா. ஹாய் மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ரோ, ஹாய். பிரபு வந்திருக்காரு. ஆஹா, பிரபு ப்ரோ வணக்கம். ஹாய் பிரவீன். தேங்க்யூ மச்சி, தேங்க்யூ. ஹாய் மஹிமா. Hi Ivantar. Sorry for the delay. Yeah, no problem. And வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். And guys, welcome to the vlog. This is Prince Sam from Supreme One Pods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன்ஸ். ரெண்டு பேருமே ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட்ஸ் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இந்த மாதிரி ஒரு சைட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்ட ஒரு ஈவெண்ட்ஸ். அவங்களுக்குள்ளே இந்த ஃபோட்டோகிராஃபியும் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பிளஸ் டெக்கர்ஸ் அண்ட் எவ்ரி திங், சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ், எவ்ரி திங். So and welcome, Harish bro, welcome, and Sneha, welcome to the vlog. Thank you for coming. உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட். Let's start with that. First Harish bro, வாங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட் நார்மலி, அண்ட் தென் அதுக்கப்புறம் பிஆர் பர்சியூ பண்ணேன், just because it has more of art content and less mathematics. So that led me to lot of visually pleasant requirements இருக்கிற ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் ஃபோட்டோகிராஃபி இன்னும் பூஸ்ட் ஆச்சு. இப்போ சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோஸ் எடுப்பேன், பழைய ஃபிலிம் கேமராலேருந்தே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரை ஆர்ட், ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே சேம் தான். ஸோ இன்டர்லிங்க்டு ஃபீல்டுனால நான் உள்ள வந்துட்டேன். சூப்பர். Next, Sneha. Yeah, I'm basically a civil engineer, totally unrelated, and I'm படிச்சதுல, but accidentally I got into it, and when the just out of interest and everything, and each and every event was எனக்கு learning தான். So I was not into art or anything. எனக்கு வந்து like proper drawing la எதுமே வராது. Only after this I became like better and better each and after every event. பக்கா. ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? உங்களுக்கு இது எவ்வளோ பிடிக்கும்? லைக் இப்போ நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ரொஃபஷனல், எனக்கு என் ப்ரொஃபஷன் எவ்வளோ பிடிக்கும்னா இட்ஸ் மீட் எவ்ரி திங் டு மீ. ஸோ எனக்கு அதுக்கு மீறி எதுவுமே கிடையாது. ஸோ லைக் தட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இது எப்படி? ஹவ் டு யூ
டிஸ்கிரைப் திஸ். தூக்கத்தை தியாகம் பண்ணி வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. Yeah. ஹோப் ஸ்னேகாக்கும் அதான் பதில் நினைக்கிறேன். Eventsனா வந்து we don't அந்த கண்டினியூஸ் வந்து ஒரு வெட்டிங்னா அது முடிக்கிற வரைக்கும் வந்து வில் பி டோட்டலி இன்டு இட். அந்த தாட்ஸ்ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா இட் வில் பி வாட் டு டூ நெக்ஸ்ட், என்ன பண்ணணும், வேற என்ன சேஞ்சஸ் பண்ண இருக்கு, ஆல் தட் எல்லாமே ரிலேட்டட் டு தட். என்ன கிளைண்ட் என்ன கேட்டாங்க, ஆல் தட் ஐடியா ஃபார் த இவெண்ட் டு கோ வெல், பிகாஸ் இட்ஸ் அ ஒன் டே ஷோ அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு ஆன் த ஸ்பாட் எல்லாமே வரும். ஸோ அதால் எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு we have to be really into it. And அக்கா எப்படி நீங்க ஒரு வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து இதுக்கு வந்திருக்கீங்க, லைக் நீங்க படிச்சது ஒரு விஷயம், வேற ஒரு விஷயமா இருக்கும், பட் இதுக்கு நீங்க என்டர் பண்ணிருக்கீங்க, எப்படி இதுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆனீங்க? ஹவ் யூ காட் இன்டு திஸ்? it was actually accidentally my friend அவங்க வந்து லைக் அவங்க சன்னோட பர்த்டே வந்து டெக்கர் பண்றதுக்கு கேட்டாங்க. ஸோ லைக் அவங்க லைக் நாங்க வீட்ல பண்ற டெக்கர் எவ்ரிதிங் பார்த்துட்டு she asked me like are you into this event planning? அப்படிலாம் கிடையாது, பட் why not you try அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து லைக் இட் வாஸ் அ வெரி நர்வஸ், லைக் ஃபர்ஸ்ட் இவெண்ட் வந்து இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராஜெக்ட். அண்ட் அதுவும் வந்து லைக் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுவும் அது லைக் we did it in Marriott மதுரை தான். ஸோ அண்ட் இட் வாஸ் for like in 90,000. So adnala that was a very huge event for the very first edukaga, but we were so nervous. But somehow or 3 months we took 3 months munadi approach panala slow we planned and we were somehow able to pull it out. So adnala it was an accidental entry, and then we got projects. Aduk munadi we did like or 2-3 projects vanduchu. So on the 1 month la we were booked with 3 to 4 projects. So ellame pannittu it was like something, it was all out of like accidental right into this field. It was never planned. ஹரிஷ் ப்ரோ, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கீங்க, எப்படி ஒரு போட்டோகிராஃபி இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ட்ரி? ஸோ போட்டோ பைலட்னா இங்க ஆக்சுவலி தெரியாத ஆளே கிடையாது இப்போ. ஸோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆர்டிஸ்ட் அதுல பெஸ்ட் ஆர்டிஸ்ட் பிக் பண்ணி எங்க அப்படி தூக்கி கையில உங்க கையில வச்சிருக்கீங்க, ஒரு செஸ் போர்டு மாதிரி அடிக்க வச்சிருக்கீங்க. ஸோ ஹவ் யூ எண்ட் அப் இன் திஸ்? ப்ரோ, நம்மளுக்கு இதை வந்து பேஷனேட்டா பண்ணிட்டு இருந்தது தான் பழக்கம். எப்போ ப்ரொஃபஷனல் ஆச்சுன்னா இந்த காலேஜ்ல கிளாஸ்மேட்ஸை எடுத்து 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 அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் சரி ஓகே நீங்க இதை எங்க ஃபங்க்ஷனுக்கும் வந்து பண்ணுங்க, ஒன் அமங் த போட்டோகிராஃபர்ஸா நீங்க இருங்கன்னு சொல்லி தான் ஈவெண்ட் போட்டோகிராஃபிக்குள்ள இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு அவங்களுடைய சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் போட்டோகிராஃபி அசைன்மெண்ட். ஸோ அதுல நல்லா பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு ஃப்ளோர்ல படுத்து ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா we don't think twice, we go for it. ஸோ அந்த பேஷன் வந்து சுத்தி இருக்கிறவங்களை ஈர்த்துச்சு, அப்படியே லீட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் த பிரேக்கிங் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ போட்டோகிராஃபி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற எதுவும் பண்றீங்களா? ப்ரோ கேட்கல இல்ல அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்த போட்டோகிராஃபி மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல சைட்ல வேற எதுவுமே பண்ணி போயிட்டு தான் இருக்கா உங்களுக்கு? ஆர்கிடெக்சர் தான் மெயின். ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு இருக்கோம், அது போக போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் போட்டோகிராஃபி நல்லா வரணும்னா டோட்டல் ஈவெண்ட்ல சில டெக்கர் லைட்டிங் எல்லா எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் எடுத்தா தான் முடியும். ஸோ அதனால நாங்களும் ஒரு சின்ன ஸ்கேல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். சூப்பர். ஓகே, இன்னொரு சென்சிட்டிவான கொஸ்டின் ப்ரோ. இப்போ ஆக்சுவலா இப்போ உங்க 2 பேருக்குமே ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துருச்சு, நம்ம எல்லாருமே கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. One second, bro. 1 second, please wait. எப்படி போச்சுங்க? போயிட்டே இருக்கு ஆல்ரெடி, இன்னும் முடியல. போயிட்டே இருக்கா? ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அத half an hour break இருக்கு. I'm back. இது இந்த பேண்டமிக் எப்படி அஃபெக்ட் பண்ணுது உங்க 2 பேரையுமே? சோ உங்க ஈவென்ட்ஸை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு? இது வந்து நீங்க ஒரு 100%ல எந்த அளவு மார்க் கொடுப்பீங்க? இதுக்கு என்ன ஸ்கேல்ல நீங்க கொடுப்பீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 16 months அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஈவென்ட் போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெட்டிங். அதனால கேக்குறேன், எந்த அளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க. இப்போ ஹரிஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, ஒரு 100%ல எந்த அளவுக்கு இது உங்களை அஃபெக்ட் பண்ணுது? 10% ப்ரோ, 10% தான் சக்சஸ், 90% அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா எங்களோட ஸ்கீம் பாத்தீங்கன்னா பிக் ஸ்கேல் வெட்டிங்ஸ் 1000 people பிளஸ் 4000 3000 பேக்ஸ் ஈவெண்ட்ஸ் தான் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நேத்து எங்களுக்கு மதுரையில 3 மண்டபம் கையில இருந்திருக்கும், பட் பெரிய ஈவெண்ட்ஸ் கேன்சல் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன். ஏன்னா அந்த அளவு
பெரிய ஈவெண்ட் நடத்தணுங்கிறவங்க ஜஸ்ட் ஃபார் த வெட்டிங் சேக் ஒரு சின்ன ஈவெண்டா பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஊரை கூட்டி பண்ணணுங்கிறது தான் அவங்க ஐடியாலஜி. பிளஸ் இது திஸ் ஹஸ் அஃபெக்டட் அஸ் இன் த பீக் சீசன். சம்மர் சீசன் தான் எங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் வெட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க சம்மர் லீவ்ல வந்து தே டூ தேர் வெட்டிங் தென் தே கோ பேக். ஸோ எங்களுக்கு அதுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் அந்த ஈவெண்டோட ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் பார்த்தா அதுவுமே வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். வாட் வி எக்ஸ்பெக்ட், வாட் வி கேன் ப்ரமோட் வித் தட், அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அதுல. ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே கைவிட்டு போயிருச்சு பேண்டமிக்னால. ஹோப்ஃபுல்லி த வேர்ல்ட் ரீஸ்டார்ட்ஸ் ஆஸ் ஏர்லி as possible. பாப்போம் 2 மாசத்துக்குள்ள வந்துச்சுன்னா we can survive. இல்லாட்டி சர்வைவலே பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க Yeah, it is 30-40% சொல்லலாம். Because the ஹரிஷ் சொன்ன மாதிரி the large scale events எல்லாமே குறைஞ்சிருச்சு. But somehow what we do like எல்லாமே திருப்பி வந்து like வேற என்ன மாதிரி இப்ப பர்த்டேஸ் ஆர் நான் வந்து ஐ மீன் டு பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ பட் weddings are the higher thing and எல்லாமே வந்து they put too much into it and நிறைய effort and all that is in the wedding. But இப்ப எல்லாமே வந்து கவுண்ட் குறைக்கிறனால எல்லாமே வந்து லைக் ரைட் ஃப்ரம் பட்ஜெட்ல இருந்து எல்லாமே கிளைண்ட்ஸ் வந்து கம்மியாயிரும் சொல்லிட்டு அதுலயுமே எங்களுக்கு மேஜர் இருக்கு. பட் டெக்கர் ஆர் சம்திங் போட்டோகிராஃபி வரப்ப இட்ஸ் கோனா பி த சேம். எவ்வளோ மெம்பர்ஸ்னாலும் இட் இஸ் த சேம் அண்ட் எவ்ரி திங் ஆல் தட். அண்ட் இந்த கோவிட் டைம்ல பண்றது வி ஹாவ் அந்த ஹெல்த் எதுவுமே பார்க்கணும். லைக் எல்லாருமே வந்து all that and the sanitizing எல்லாமே ப்ராப்பரா பண்றப்ப that's even more challenging for us. And இப்ப எல்லாமே பார்ட்டி ஹால்ல இருக்கிறது எல்லாமே இப்ப ஹோம் வெட்டிங்கா மாறுச்சு அண்ட் பர்த்டே பார்ட்டிஸுமே ஹோம் பார்ட்டிஸா மாறுச்சு. ஸோ அது எல்லாமே நாங்க பண்றப்ப we started different approach. லைக் ஒரு பார்ட்டி கிட்ஸ் மாதிரி நாங்க we sent it home அந்த மாதிரி we started plan. ஸோ எல்லாமே லைக் டோட்டல் லைக் இன்னோவேட்டிவா வேற என்ன மாதிரி பண்ணலான்ட்டு we started thinking the other way to reach the customers and everything. Like it wasn't like before but or a new way of idu mari aachu because it's almost like near into pandemic and ellame getting used to this thing. But hopefully we get back to the normal thing and ellame or a full idla pona it will be really good. Yeah, kandipa sure. Okay, apart from business, so business idha and the pandemic nammala baadikudhu, okay va? Personally idha affect pannirukanga personally இந்த பேண்டமிக் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிருக்கா? கண்டிப்பா ப்ரோ. வெளியே சுத்துறது எல்லாம் நின்னு போச்சுல. ஹரிஷ்க்கு கல்யாணம் ஹனிமூன் கேன்சல் ஆயிருச்சு. ஓகே செக் தட். அது வெளியே we as photographers வெளியே சுத்தணும், நிறைய பார்க்கணும், முக்கியமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், அதெல்லாம் போச்சு. ஸோ வேற லெவல்ல அஃபெக்ட் ஆயிருச்சு இது. ஸோ இதை எப்படி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க? இப்போ நீங்க போட்டோகிராஃபினா நீங்க ஆக்சுவலா உள்ளக்க இருந்து நீங்க பண்றதை விட நிறைய அவுட்டோர்ஸ் போய் நிறைய பண்ணுவீங்க, நியூவா லேர்ன் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கீங்க இப்போ மேக்ஸிமம். ஸோ இந்த டைம்ல நீங்க எந்த விஷயங்கள் கத்துருக்கீங்க? சம்திங் நியூ ஏதாச்சும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்படிதான் இருக்கும்னு தெரியும். இப்போ லாக்டவுன் போட்டாங்க, ஃபர்தரா ஒரு 2 months 3 months நம்ம இப்படிதான் இருக்க போறோம். ஸோ அதை எப்படி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் நியூவா சம்திங் ஏதாச்சும் ஒரு கிடைச்சிருக்கும்ல உங்களுக்கு இந்த டைம்ல? போட்டோகிராஃபி பொறுத்தவரை we have decided that we aren't going to make money only from weddings. ஏன்னா அந்த பெரிய ஸ்கேல் ஈவெண்ட் இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷனே இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு எங்களோட ஸ்கீம். இப்போ we have entered product photography and போன லாக்டவுன்ல we have entered baby photography. ஸோ இன்னைக்கு இருக்கிற இன்டென்சிட்டி ஆஃப் த லாக்டவுன் பாத்தீங்கன்னா பேபி போட்டோகிராஃபியும் பண்ண முடியல, ப்ராடக்ட் போட்டோகிராஃபி மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்டுடியோ ஷூட்ஸ்னாலுமே ஒரு பேபி போட்டோகிராஃபிக்கு வந்து நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்றோமோ அதுல 50% தான் நம்ம ப்ராஃபிட் வைக்கிறோம். அப்படின்னா அந்த 50% நம்ம ஒவ்வொரு ஷூட்டுக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சானிடைஸ் பண்றதுல போயிருது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண நாங்க எங்களோட ஸ்கேல் ஆஃப் ஷூட்டை குறைச்சிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து பெரிய ஸ்கேல் வெட்டிங்ல இருந்து ஃபேஷன் போச்சு, ஃபேஷன்ல இருந்து பேபி ஷூட்ஸ் ஆச்சு, பேபி ஷூட்ல இருந்து இப்போ ப்ராடக்ட் ஷூட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் there is nothing, we can do only FaceTime shoots. Actually இப்ப நிறைய because of in the COVID because they don't want to risk it with lot of people கூப்பிட்டுட்டு வந்து. So அதுமே வந்து so many people going for like
பர்த்டே ஷூட்ஸ் அந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஸ்மாஷ் ஷூட் மட்டும் வச்சு முடிக்கிறோம் மாதிரி இட் கோஸ். ஸோ அது வந்து கோவிட்ல ஒரு மேஜர் திங். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே கேட்குறேன். ஹரிஷ் ப்ரோ, உங்களுக்கு எந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிக்கும்? லைக் மேரேஜ் ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா ஃபோட்டோஷூட், மாடல் ஃபோட்டோஷூட்ஸா, இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்ஸா, பேபி ஷூட்ஸ்? லைக் உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்ஸ் எது? வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஒன்? எனக்கு வெட்டிங் ஷூட்ஸ் தான் சொல்லுவேன். பட் நாட் ஒன்லி ஒன் கல்ச்சர்ட் வெட்டிங்ஸ் அப்படி கிடையாது. இப்போ தமிழ் வெட்டிங்ஸ் மட்டும்னா எல்லாமே வந்து ஒரே சீரா நடக்கும். இதுல ஒரு 4-5 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் சேஞ்ச்ட் எல்லாமே. ஒரு ஐயர் வந்து இப்படி அதே ரூல்ல நடத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிஃபோர் செட்டிலிங் டவுன் இன் டு ப்ராப்பர் டேசி ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி, வாட் ஐ வாஸ் டூயிங் வாஸ் ஐ வாஸ் டூரிங் அக்ராஸ் இந்தியா. ராஜஸ்தான்ல வந்து 4 லக்ஸுரி டெஸ்டினேஷன்ஸ்ல ஷார்ட் வெட்டிங்ஸ். அதெல்லாமே இட்ஸ் லைக் வெரி இம்ப்ரெசிவ். தே புட் இன் தேர் என்டையர் சம் ஆஃப் சேவிங்ஸ் மணி. They put in their lifetime savings into organizing a wedding event. ஒரு 3 நாள் 4 நாள் ஈவெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலேயே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், கிராஸ் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் ஷூட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தட் டெல்ஸ் அ ஸ்டோரி. நம்மளோட ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோகிராஃபரோட பர்பஸே வந்து டு கன்வே அ ஸ்டோரி. வென் வி ஆல்ரெடி ஹாவ் த ஸ்டோரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அது அப்போதான் நம்ம வந்து பியாண்ட் கன்வேயிங் த ஸ்டோரி வி ட்ரை டு ஆர்டிஸ்டிக்கலி கன்வே த ஸ்டோரி. ஸோ அதுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வெட்டிங் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஐ சூஸ் தட். பர்சனல் ஃபேவரட் வெட்டிங் தான் அப்பனா? யா, மாடல் ஃபோட்டோஷூட் கிடையாது. அது யார் வேணா பண்ணலாம், ரொம்ப ஈஸி. புரியுது ப்ரோ. சரி, அண்டர்ஸ்டாண்ட். ஸ்னேகா, நீங்க உங்க ஃபேவரட் ஈவென்ட்? My personal favorite is birthdays. ஏன்னா வந்து லைக் அதுதான் வந்து I can express my creativity at the most. ஏன்னா லைக் thematic birthdaysங்கிறப்ப லைக் I can focus on every detailing thing. So அது வந்து I'm more interested in that. Weddings, yeah, weddings நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இந்த லைக் ஆல் திஸ் டெஸ்டினேஷன் வெட்டிங் ஆல் அது ஒரு 3-day event மாதிரி எங்களுக்கு ஆயிரும். இது 2-day event, 2-day weddingனா ஸோ எங்களுக்கு அது ப்ரீவியஸ் டேல இருந்து we'll start working. That is really tiring. By the 3rd day வந்து we'll be almost like dead. அந்த மாதிரி வந்துருவோம். So but birthdays are more interesting and எனக்கு like I personally feel birthdays are like more good அந்த மாதிரி. இப்போ இன்னொரு நல்ல ஒரு பர்சனலான ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளைண்ட் ஹரிஷ் ப்ரோ அண்ட் உங்களுக்கும். ஸோ உங்க ஃபேவரட் கிளைண்ட் யாரு? நீங்க கண்டிப்பா அதை நீங்க யாராச்சும் அட்லீஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ கேக்குறேன். இல்லன்னா நீங்க ஒரு கிளைண்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? ஸோ உங்க கிளைண்ட் இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும், லைக் குட். ஏன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்கும். எல்லா மேரேஜும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. ஸோ ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, இல்ல எடுத்துட்டு இருக்கப்ப இப்படி எடுக்காதப்ப அங்க போய் எடுப்பான்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஃபேவரட்? ஸோ எனக்கு ஒரு காமன் ஆன்சர்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, வேர் தே கிவ் அஸ் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர், அந்த கிளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஃபேவரட் குரூப். ஏன்னா when we have so much of restrictions, எங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் பாத் ரொம்ப நேரோ ஆயிருது. கம்மியான விஷயங்கள் தான் பண்ண முடியும். அண்ட் being into this field, we comparatively know the pros and cons of what they expect. So அது தெரிஞ்ச எங்ககிட்டயே வந்து அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு they overload few clients. அந்த மாதிரி clients we can't survive. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துரும். ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஒரு மேடையில சிகப்பு கம்பளம் விரிக்கிறதா இல்ல வெள்ளை விரிக்கிறதா, அதுல வந்து போட்டோகிராஃபி அவுட்புட்டே மாறும். சிகப்பு போட்டா அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங், ஸோ தே யூஸ் ரெட். பட் ரெட் போட்டா டோட்டலா அவங்க ஷேடோ ஃபுல்லாவே மூஞ்சில அடிச்சிடும். அந்த ரெட்டோட டிண்ட் ஃபுல்லாவே மூஞ்சில ஏறிடும். பிளஸ் டேசி வெட்டிங்ஸ் வி வேர் ஆல் கிளாசி ஸ்டஃப். ஸோ எல்லா கிளாசி ஜுவல்ஸ், பட்டு எல்லாமே இட் வில் ரெஃப்ளெக்ட் ரெட். ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆஸ் அ போட்டோகிராஃபர் வி நோ. ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குற கிளைண்ட்ஸ், ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத கிளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃபேவரட். அப்படி ஸ்பெசிஃபிக்கா யாரும் கிடையாது. ஓகே, ஸோ யா, தட்ஸ் இட். உங்களுக்கு ஸ்னேகா அப்ரோச் சில கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்றப்பே லைக் இப்படிதான் இந்த மாதிரி வேணும் அண்ட் நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, வேற என்ன எனிதிங் விச் எவர் லைக் உங்களுக்கு தெரியும், யூ வில் நோ இட் எது பெட்டரா இருக்கும் எந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுனா வீல் ஹாவ் ஸ்பேஸ் டு ஒர்க். எங்களுக்கு இன்னும் வி கேன் திங்க் வாட் மோர் டு டூன்னு. ஏன்னா தேவ் கிவன் ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இன்னும் மற்றதெல்லாம் நாங்க தான் பில்ட் பண்ணணும்ட்டு. பட் வந்து லைக் தேல் வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்றப்ப
அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு தெரியும் அந்த டைம் என்னென்ன இருக்கும் ஆல் தட். ஸோ பட் அவங்க கேட்குற அவங்க ரெக்குவயர்மெண்ட்டையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வி ஹாவ் டு ஒர்க் போத் த வேஸ். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும் அண்ட் வி ஹாவ் டு லைக் இன்னும் வந்து வி ஆர் அண்டர் ப்ரெஷர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோர் த கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் கொடுக்க வில் பி லைக் மோர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கிடையாது, வில் ஹாவ் மோர், இன்னும் நாங்க வில் கிவ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். புரியுது. உங்களுக்கு ஒரு டீம் வச்சிருப்பீங்கல்ல, ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு டீம், செப்பரேட் டீம் இருக்கும். உங்க டீம் நீங்க எப்படி நீங்க பிக் பண்றீங்க? பேஸ்ட் ஆன் ஸ்கில்லா ஆர் பேஸ்ட் ஆன் கேரக்டரா, பேஸ்ட் ஆன் டிசிப்ளினா? ஸோ எந்த விஷயங்கள் நீங்க பாக்குற விஷயம், உங்க க்ரூக்கு நீங்க எதிர்பார்க்குற விஷயம்? பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்கில். பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்கில். நீங்க இப்ப ஜேம்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க. ஜேம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கைஸ் இன் டவுன். சோ அவரெல்லாம் நம்ம வந்து அவ்வளவு காசை கொடுத்து ஹையர் பண்றோம் அப்படின்னா ரீசன் அதான், பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்கில். ஆனா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டானே ப்ரோ, வந்துட்டு பாதி ஷாட் எடுக்க காணாம போயிடுவானு. அந்த பையனுக்கு இதுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க? அதான் ப்ரோ, ஸ்கில்ஃபுல் பீப்புள். நீங்க ஸ்கில்ஃபுல் பீப்புள் அண்ட் நல்லா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க, லைக் தே வில் வாண்ட் டு டு மோர். சோ அந்த மாதிரி பீப்புள், எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் லைக் ஐ லவ் டு வொர்க் வித். ஓகே. ஸ்னேகா பட்ஜெட் ப்ரோ, பட்ஜெட் மட்டும் தான் ஸ்னேகா. ஓகே ப்ரோ. இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகுது இல்ல, இப்போ இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள், இப்போ நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன்? ட்ரெண்ட் ஒன் போட்டோகிராஃபில இதான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா அது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் ஹஸ் பிகம் அ பிசினஸ் பிளாட்ஃபார்ம். எங்களை மாதிரி ஆள்கள், ஒரு விஷுவல் கண்டென்ட் இருக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் அது தெரிஞ்சு இவங்க தீஸ் பீப்புள் ஆர் சேஞ்சிங் தேர் அல்காரிதம் தென் அண்ட் தேர். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஸ்டோரி மட்டும்தான் நம்ம போடுற கண்டென்ட் வியூவர்ஸ் பார்க்க முடியும். நம்மளுக்கு வந்து 10,000 ஃபாலோவர் இருந்தாலுமே 1000 ஃபாலோவர் தான் அது போய் சேரும். ஸோ இப்போ வந்து அதையும் தாண்டி போஸ்டும் போகல, ஸ்டோரியும் போகல, ஐஜிடிவி வீடியோவும் போகல, மேஜர் கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகுது. அதுலதான் 15 செகண்ட்ஸ் விண்டோ கொடுக்குறான் ரீல்ஸ், அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரீல்ஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்ப எங்களோட ஒரு பலம் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல கேண்டிட் சினிமாட்டோகிராஃபி ஃபீல்டுல அந்த வீடியோகிராஃபிக்கு நாங்க சூஸ் பண்ற அந்த சாங்ஸ், அந்த சாங்கை வந்து விஷுவல்ஸ்க்கு எத்தாப்புல சிங்க் பண்றது, யாருக்கு என்ன பாட்டு போடணும், அந்த வைப் என்ன, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம போடுவோம். நம்ம போடுற பாட்டு இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ்ல இல்ல அப்படின்னா நம்ம ஒர்க் வேஸ்ட், அதாவது ட்ரெண்ட் ஆகல. சோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா தே வாண்ட், இது அவனோட பிசினஸ், அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அவன் வந்து தே நீட் பெய்ட் ஆக்சலரேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக இப்படி பண்றாங்க. சோ அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நீங்க ஸ்னேகா, what's the trend for you? Yeah, the trend for us is like like depends on what in a madri, like sometimes like house parties and the mari in trend ஆகும். சில டைம் வந்து இட்ஸ் ஆல் லைக் த கார்டன், கோர்ட்யார்ட், இது அந்த மாதிரி அவுட்டோர் ஸ்பேசஸ் வந்து இப்பெல்லாம் லைக் ஆல்மோஸ்ட் கோவிட் டைம்ல எவ்ரிதிங் இஸ் இன்சைட் ஹோம் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரி லைக் அவங்க லைக் எல்லாமே டிஐவை டெக்கர் மாதிரி தான் இப்ப ஃபுல்லா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் ஆல் தட். ப்ரோ ஹரிஷ் ப்ரோ, ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பிரபு ப்ரோ பாத்துட்டு இருக்காப்புல, அதனால கேக்குறேன். சோ அவருக்கு இந்த இன்ட்ரோ சாங் நீங்க போட்டிருந்தீங்கல்ல, இது நீங்க தான் போட்டீங்களா, அவர் கேட்டாரா? இல்ல ப்ரோ, நான் தான் போட்டேன். பிளஸ் ஆல்சோ எனக்கு தெரியும் we are like daily meeting kind of people இல்ல. சோ அவரோட ஃபிளேவர் என்ன, அந்த டேஸ்ட் என்ன, சோ தெரியும். ஏன்னா அப்படி ஒரு க்ரூம் இன்ட்ரோ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலா. சோ நம்ம ஈவென்ட் முடிச்சு நான் வீடியோ பாக்குறப்ப ஏன்னா வீடியோ வேற லெவல்ல பண்ணிருக்காங்களேன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ரோ பிகாஸ் பியாண்ட் விஷுவல்ஸ் அந்த வெட்டிங் வீடியோ பாக்குறவங்க வந்து நாட் ஜஸ்ட் ஆடியன்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் பார்ப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ தே நோ ஹூ தட் பர்சன் இஸ். ஸோ அந்த வைப்புக்கு அந்த வைப் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் கிக்கிங் இன் டு அ பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட். புரியுது. சரி, ஒரு பேண்டமிக் வந்துருச்சு, நிறைய நெகட்டிவிட்டி, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறோம், மணி ப்ராப்ளம், ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் இந்த பேண்டமிக்னால ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேண்டமிக்
பாசிட்டிவா பார்க்கறதுனா என்ன இருக்கு இந்த பேண்டமிக்ல? நெகட்டிவ்லாம் எல்லா விட்டுருவோம். பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சு வச்சாச்சு ப்ரோ. எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. நீ பேமெண்ட் வர்றது மட்டும்தான் பேலன்ஸ் மாதிரி. பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பட் யாரும் வந்து பே பண்ணி வாங்கிக்க மாட்டாங்க ஒர்க்கை. அந்த சைட்லயும் கொஞ்சம் எக்கனாமி டவுனா தான் இருக்கு. பட் எங்களுக்கு ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அதுக்குரிய பிளானிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு எக்யூப்மெண்ட் ஓரியன்ட் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், இல்ல லைட்டிங் டிசைன் ஓரியன்ட் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம பண்ற ஜானர்ல இருக்கிற ஒரு சேஞ்சா இருக்கட்டும், அது எல்லாமே போயிட்டு இருக்கு. பாப்போம். எல்லா பெண்டிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. அது பாசிட்டிவ். கோவிட்ல வந்து லைக் பர்சனல் டைம் இருக்கு அண்ட் ஆல் தட். ஸோ வந்து லைக் வாட் எல்ஸ் டு டூ, வேற என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் வேற என்ன மாதிரி லைக் இப்போ லைக் இவெண்ட்ல வந்து முன்ன ஆல் திஸ் ஹால் டெக்கர் அண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன மாதிரி வேற பார்ட்டி கிட்ஸ் கஸ்டமைஸ் அனுப்புறது அண்ட் தென் செலிப்ரேஷன் பேக்ஸ்னு இப்போ வந்து லைக் திஸ் இது வந்து லாஸ்ட் மந்த் தான் ஐ காட் அன் ஐடியா அண்ட் லான்ச் இட். ஸோ டு டேக் பார்ட்டி கிட்ஸ் மாதிரி அது மாதிரி லான்ச் பண்ணலாம். ஸோ அதோட ஒர்க் எல்லாமே வந்து நார்மல் டைம்ல வந்து when we are held up with events அது கொஞ்சம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் பண்றதுக்கு. ஸோ இப்போ when we have time அந்த இதுல இருந்து லைக் இவெண்ட்ஸ்ல இருந்து பிரேக் இருக்கிறனால we were able to do இதை வந்து லைக் ஸோ இந்த கோவிட் டைம்ல வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இட் வில் பி குட் ஃபார் அந்த லைக் ஃபியூச்சர்ல வந்து டு மார்க்கெட் தட் வில் பி ஈஸி. ஸோ அதெல்லாம் லைக் ஒரு பாஸ் பண்ணி வச்சிருந்த பிளான்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைம்ல எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஆஸ் எ யங் உமன், ஸோ நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த ப்ரொஃபஷன்ல? ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க தூரம் பண்றீங்க. ஸோ எனி ப்ராப்ளம்ஸ் ஹேவ் யூ ஃபேஸ் பிஃபோர்? ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஃபீமேலுக்கு இந்த ப்ரொஃபஷன் செட் ஆகுமா இப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல போகாதீங்க, யூ ஜஸ்ட் ஸ்டிக் டு அ ஜாப், ஒரு பேங்க் வேலைக்கு போங்க, இப்படி போங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆஸ் அ கேர்ளா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி? Like there are problems because like event up a whole day இருக்கணும் and night like overnight stays in the venue அந்த மாதிரி everything. But I have like really supportive parents. So எங்க அம்மா அப்பா எல்லா இடத்துக்குமே எனக்கு கூட வருவாங்க. So ஹரிஷ் கூட சொல்லுவாங்க நீ என்ன ஸ்கூல் கிட் மாதிரி எப்பவுமே லைக் அம்மா அப்பாவோடய வர அப்படின்ட்டு. பட் மை பேரண்ட்ஸ் லைக் ஆஸ் அ கேர்ள் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இருக்கனால ஸோ தே பி லைக் ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸோ வேறெவர் ஐ கோ எங்க அம்மா அப்பாவும் கூடவே வருவாங்க. ஸோ ஒர்க் பண்றப்பெல்லாம் கூட இருப்பாங்க and all that. ஸோ வந்து ஐ ஆல்வேஸ் ஹாவ் தியர் சப்போர்ட்னால எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. ப்ரோ பிரபு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காரு பாருங்களேன். போட்டோகிராஃபர் டு பாடி பில்டர்ஸ் எப்படி? சோ நீங்க தான் பதில் சொல்லணும்க்கு. அவர்னால தான் ப்ரோ. உங்க கமெண்ட் எப்படி? ஆக்சுவலா இப்ப பாடி பில்டர்ஸ்க்காக இல்ல ப்ரோ, அந்த பாடி பில்டர்ஸ்க்கான போட்டோகிராஃபர்ஸ் பத்தின ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கு? போட்டோகிராஃபர் டு பாடி பில்டர் அவரு நாங்க ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து எல்லா மிஸ்டர் மதுரை ஈவெண்ட்டுக்கும் நாங்க போட்டோகிராஃபி ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தட் வாஸ் ஆல்வேஸ் இன் மை ஐஸ். அந்த ப்ரொபோஷன் எவ்ரிதிங் வாஸ் ஆல்வேஸ் இன் மை ஐஸ் அண்ட் ஹீ மேட் தட் பாசிபிள். ஃபாரெவர் தேங்க்ஃபுல் டு ஹிம். புரியுது ப்ரோ. பிரபு ப்ரோ சூப்பர். கமெண்ட் செக்ஷன்ல யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இந்த தயவுசெய்து ஜேம்ஸ் அண்ட் சில பேர் இருக்கீங்க, அவங்கள மாதிரி கொஸ்டின் கேட்காம இன்ட்ரெஸ்டிங்கா உருப்படியா ஒரு நல்ல கொஸ்டின் யாராச்சும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல கேட்கப்படும். ப்ரோ நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன ப்ரோ? இவங்க வந்து ஈவென்ட் மேனேஜர் மட்டும் கிடையாது ப்ரோ. she also has Exotica that runs even during the lockdown and she's minting money even during the lockdown. பிரபு ப்ரோ நன்றி. அவ்வளவு சீன்லாம் கிடையாது. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். எக்ஸாட்டிகான் வந்து ஹோம் கிளவுட் கிச்சன் we started. அது வந்து லைக் அவுட் ஆஃப் லைக் சும்மா வந்து லாஸ்ட் லாக்டவுன்ல எல்லாமே அந்த டால்கோனா காஃபி எல்லாம் வந்து வீட்டுல வந்து we had lot of timeனால எல்லாரும் கிச்சன்ல போய் something we started trying outல. ஸோ அந்த மாதிரி அதோட ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து லைக் எல்லாரும் ஒரு டெசர்ட் ஒரு சம் டிஷ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சு லைக் எல்லாருமே புதுசா அப்பதான் லைக் ட்ரை பண்ணி எல்லாம் வி ஸ்டார்டட். ஸோ வெண்ட் ஆன் வெல்னா. ஸோ எல்லாரோட டிஷ்ஷையும் வந்து அண்டர் ஒன் ரூஃப் நான் ஐ ஸ்டார்டட் செல்லிங் இட். ஸோ எப்படி ஹோம் கிளவுட் கிச்சன். ஸோ எல்லாமே ஹோம் பேக்கர்ஸ் அண்ட் ஹோம் ஷெஃப்ஸ் மாதிரி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் மெனு ஃப்ரேம் பண்ணிருப்போம். ஸோ அண்ட் அந்த the same menu won't be repeating or after 2 months or something na and the menu varum. So oru like particular like lasagna pandromna so and the one menu da that weekend. So adukku like
we'll have 2 dessert and 1 starter and the madri everything. So ஒரு whole meal மாதிரி வந்துரும், ஒரு drink and all that together. So on the Friday we'll be posting the menu and everything. So Friday night kulla like we'll close the order, then Saturday we deliver. So அந்த மாதிரி we ஒரு 6 months பண்ணிட்டு இருந்தோம். Then we had all this food license எல்லாம். So அதெல்லாம் எடுத்து ரெடியானோ ஏப்ரல்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு, பட் கோவிட்னால திருப்பி இந்த கம்ப்ளீட் லாக்டவுன்னால we are not able to start again. So we'll be restarting it again soon. ஓகே ப்ரோ, ஒரு சென்சிட்டிவ் क्वेश्चन உங்களுக்காக. டே பை டே பாத்தீங்கன்னா நிறைய புது புது போட்டோகிராஃபர்ஸ் உருவாறாங்க. ஸோ நம்ம மாதிரியே வச்சுக்கோங்க, நியூ போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மொபைல்ல எடுத்தாலே போட்டோகிராஃபர்னு ஒரு ரேஞ்ச் ஆயிடுறாங்க. கேமரா எடுத்து நம்ம நார்மலா நம்ம பைபாஸ் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணாலே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனை பாத்துடலாம் மேல போட்டோ எடுக்கிறத. ஸோ இதை பத்தின நீங்க பாக்குற விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்? ப்ரோ ஆக்சுவலி இது அவங்க டேலண்ட் ஓரியன்டா அவங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து நல்ல விஷயம்தான். அண்ட் இதுல என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போட்டோ நல்லா வர்றது, ஒரு எந்த ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், அந்த அவுட்புட் நல்லா வர்றது ஆர் அதுல ஃபேம் கிடைக்கிறது, இது வந்து 2 வெவ்வேறு விஷயங்கள். ஒரு ஒர்க் நல்லா இருக்குங்கிறது வேற, ஒரு ஒர்க் ஃபேமஸா இருக்குங்கிறது வேற. ஸோ அதுல நிறைய மிஸ்லீடிங் நடக்குது சின்ன பசங்க வர்றதுல. அண்ட் அவங்க வர்றப்போ வந்து தே திங்க் தட் ஷூட்டிங் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப், பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி த ஃபேக்ட். ஏன்னா ஒரு கண்டென்ட்டா இருக்கட்டுமே, ஒரு ஐஸ்கிரீம் வந்து பார்க்க அழகா மட்டும் இருந்தா போதுமா? அதோட பர்பஸ் அது சால்வ் பண்ணணும். அதே மாதிரிதான் ஒரு போட்டோகிராஃபும். அதுல ஓகே, ஒரு there is a super hot female in this photograph, she's our friend, let's shoot her. ஓகே, அழகா இருக்கீங்க, ஒரு ஷூட் பண்ணலாம், ஒரு கொலாப் பண்ணலாம், அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு டேட்ல ஒரு யூத்திஷ் மார்க்கெட். we can't call it amateur market because they also invest a lot of money in their professional equipments and all that. இந்த விஷயத்துல they get misleaded நிறைய. சிலவனுங்கெல்லாம் பார்த்தா சூப்பர்ப் ஆர்டிஸ்ட், பட் அவங்களுக்கு ரெகக்னிஷன் இருக்காது. சிலவன் பார்த்தா அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆட்டோமேட்டிக்ல தான் எடுத்துட்டு இருப்பாங்க, பட் அவங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற அந்த பீப்புள் அதனால அவங்க ஃபேமஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப ஒரு 2 குரூப் ஆயிருச்சு கண்டென்ட் கிரியேஷன்லயே, போட்டோகிராஃபி ஓரியன்டா 2 குரூப் ஆயிருச்சு இன்னைக்கு டேட்ல. இத அவங்க தவிர்த்து வெளியே வரணும். அவங்க ஒரு 10K ப்ரொஃபைல் இருக்கிறவங்க கூட நான் ஒரு கொலாப் பண்ணிட்டேன், ஒரு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க அந்த 10K வியூஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். அதுக்காக அது நல்ல போட்டோ அப்படின்னு ஆயிராது. லைட்டிங் தெரியாது, ஒரு டெக்னிக்கலா எதுவுமே நாலேஜ் இருக்காது, பட் those people are surviving, they are in the field, they are shooting along with us. So இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அதான் நியூ கமர்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். நேஹா நீங்க? நியூ கமர்ஸ்னு நான் என்னோட இதுல சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ மைசெல்ஃப் ஐம் a newcomer தான். 2 years I'm in field, but the taste towards the decor and everything அது நான் சொல்லலாம். Because வந்து they think வந்து a lot of elements or நிறைய elements போட்டு அந்த மாதிரி இருந்தாதான் ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்ட்டு நினைப்பாங்க. The detail, the decor வந்து like even the minimalistic detailing தான் வந்து will give it more elegance and அந்த டெக்கரே பார்க்க it look really nice and pleasing to the eye. But maximum வந்து நிறைய பேர் அது நினைக்கிறது நிறைய பிரைட்டா வந்து நிறைய இது அதுன்ட்டு வச்சா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாம ஈவன் ஒரு லிட்டிலா ஒரு கம்மியா வச்சாலுமே வந்து அது அந்த ஆர்டிஸ்டிக்கா எவ்ரிதிங் வச்சா தான் வந்து இட் வில் ஹேவ் தட் அந்த அவுட்புட் அண்ட் எல்லாமே. ஸோ அந்த வயசுல வந்து தான் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து நான் என்னோட இதுல நான் பாக்குறேன். சோ இன்னைக்கு நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேருமே உங்க ப்ரொஃபஷன்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சன் தான். சோ 2 பேருமே வெல் நோன் பீப்புள், போட்டோ பைலட்டா இருக்கட்டும். சோ நீங்க 2 பேருமே உங்க எல்லாருக்குமே தெரியும். நியூ கமர்ஸ் இருக்காங்கல்ல, நியூபீஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வரணும், வி வாண்ட் டு டு சம்திங் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஃபார் ஆல் தி நியூபீஸ். For the newbies, they need to get into more technicality, because art is always about the technique. It's not about how costly the brush is or how costly the paper is or how famous the person they are sketching is. அதே போட்டோகிராஃபிக்கும் சினானிமஸா நீங்க யோசிச்சு பாருங்க, you will get the answer. That's it. So they need to get improvised in terms of technique.
அவங்க ஒரு போட்டோல லைட்டிங் எரர் இருக்கா அதை அவங்க பார்க்கணும், டெக்னிக்கலா என்ன மிஸ்டேக்குங்கிறத அவங்க பார்க்கணும். இன்னும் அதை தாண்டி நிறைய பேர் போயிட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ அது அவங்கள இருந்து அதை எடுத்துக்கணும். தே நீட் டு டீகன்ஸ்ட்ரக்ட் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். அது அவங்க யாரும் பண்றது இல்ல. ஓகே, ஏதோ ஒரு பொண்ணை போட்டோ எடுத்தோமா, 500 லைக் வந்துச்சா, முடிஞ்சு ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டெக்கார் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் ஆல் லைக் அந்த ஏஸ்தட்டிக்கலா யூ ஹேவ் டு லைக் கிவ் த அப்ரோச். ஸோ ஜஸ்ட் தட் எனி திங் சும்மா அந்த ரெகுலர் இது அந்த மாதிரி வச்சு வந்து இட்ஸ் கோன் பி மொனாட்டனஸ் மாதிரி தான். ஸோ ஒரு நார்மல் திங்க கூட லைக் ஈவன் ஒரு எல்லாமே ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அந்த மாதிரி இதுல வென் யூ பிரிங் இட் அப், ஸோ அது வந்து லைக் யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அவுட்புட் அண்ட் நல்ல ஒரு சம்திங் அவுட் ஆஃப் லைக் டிஃப்ரெண்டா இருந்தாலே எவ்ரி ஒன் வில் லைக் இட். நோ ஸோ அந்த இது வந்து அந்த ஆர்டிஸ்ட் everything you have to bring and the monotonous same thing and the balloons na and the foil balloons and the mari poradha vida we have to think something out of the box where enna mari vachu so inda vanda or letters kondu varala, so adu vanda will make a lot of difference in the decor field. Okay, almost we have come to the end. One second, last question over de perkume, last one. ஸ்னேகா டர்ன் ஓவர் பத்திலாம் சொல்லவே இல்லை. போட்டோ பேலட் விட கம்மியா தான் இருக்கும். ஓகே ப்ரோ, உங்களோட பார்த்துட்டு இருக்காரு. ஆமா சரி ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் லைவ் ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 100 people லைவ் பார்க்குறாங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு டேரிஃப், ஒரு சின்ன விஷயம், ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குற விஷயம் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும், ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தேவைப்படலாம் இல்லை, ஸோ அந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் கொடுங்களேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. புரியல உங்களோட டேரிஃப் இல்லை உங்கள் டேரிஃப் ஏதாச்சும். இப்போ ஒரு ஈவெண்ட் இருக்கு, யாராச்சும் கேட்க நினைக்கிறாங்க, உங்களோட பேசிக் டேரிஃப் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா இந்த ஈவெண்ட் நாங்க நல்லா பண்ணி தருவோம்ன்ற மாதிரி ஒரு டேரிஃப் இருக்கும்ல, அப்படி சொன்னீங்கன்னா பாக்குற எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். இல்ல ப்ரோ, நிறைய டீடைல்ஸ் இருக்கு, அதை பொறுத்து டேரிஃப் வேரி ஆயிட்டே இருக்கும். பர்டிகுலர் டேரிஃப்னு கிடையாது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கேல் ஆஃப் த ஈவெண்ட் வேரி ஆகும், அதுல அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்டோட குவாலிட்டி வேரி ஆகும். ஸோ நிறைய இருக்கு. இப்போ ஒரு 750 people வெட்டிங், 500 people வெட்டிங்னா வி சார்ஜ் 1 lakh, 1,20,000, 1,50,000 பேசிக் பேக்கேஜஸ். நீங்க ஸ்னேகா சேம் தானா? birthdays வந்து we started with 25,000 decor, so at the base வந்து start 25 na like we have the base and everything. So ஒரு 50 to 75 அப்ப we'll have a like on the medium level it will be really nice. So around 1 lakh na it will be like very nice and everything. So we did have birthdays for 1 lakh and all that. We have done for decor மட்டுமே 1 lakh பண்றவங்க, like we had clients and அதெல்லாம் வந்து it was a really large scale. பயப்படாம சொல்லு. large scale. So that's நல்லா இருந்துச்சு. But now in the COVID timeல எல்லாருமே everything since it's reducing நால we have party kits 500ல இருந்து இப்ப வந்து like start பண்ண ஆரம்பிச்சாச்சு. So அதான் everyone are like, oh 500 rupeesல இருந்து decor we've got but there are like difference. Like 500 இது வந்து customization இருக்காது, all that under the everything is there. Sneha, there was a question for you in the comment section. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்காக ஒரு டிகிரி தேவையான்னு கேட்டிருக்காங்க. Does it make a lot of difference? அவங்க நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ, உங்களுக்கு ஃபேவரட் ஈவெண்ட் என்ன இருக்கு அது சொல்லுங்க. அவங்க வர வரைக்கும் நம்ம இதை பேசுவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் ஈவெண்ட்ஸா இருந்துச்சு. நீங்க உங்க ஃபேவரட் கிளைண்ட் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல ஏதோ வந்துட்டே இருக்கு, அதான் வாசிட்டு இருந்தேன், சாரி. ஸோ ஃபேவரட் ஈவெண்ட்ஸ் ஆஸ் இன் ஐ கன்சிடர் ஒரு நார்த் இந்தியன் வெட்டிங் ஈவெண்ட், என்னோட ஃப்ரெண்டோட ஈவெண்ட். அதோட வீடியோ கூட இன்ஸ்டாகிராம் டிவில இருக்கும், ஐஜி டிவில இருக்கும். இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் தி ஆம்பியன்ஸ். தே ஹேட் புக்ட் அ பேலஸ் ஃபார்
த ஈவெண்ட் டு ஹேப்பன். ஸோ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷூட்டிங்கில் வந்து ஃபோர் கிரவுண்டும் கிடைக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்டும் கிடைக்கும். ஸோ அன்லைக் அதர் அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் பின்னாடி எம்டியா இருக்காது, கிரீனரி இருக்காது, அந்த மாதிரி இல்லாம ஒரு மணிரத்னம் பட ஃபீல் கொண்டு வரலாம் அந்த மாதிரி. ஃபோர் கிரவுண்டும் இருக்கு, சப்ஜெக்டும் இருக்கு, பேக்ரவுண்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்துச்சு அந்த ஈவெண்ட்ல. அண்ட் அந்த கல்ச்சர் ஆஃப் தட் வெட்டிங் வாஸ் நாட் தி ரெகுலர் ஒன்ஸ். It was a cross-cultured event. The groom was Punjabi, the bride was Marwari, Jain Marwari. So இவங்களுடைய வெட்டிங் கஸ்டம்ஸ்ல சில ப்ராக்டிசஸ் இருக்கு, அவங்களுடைய வெட்டிங் கஸ்டம்ஸ்ல சில ப்ராக்டிசஸ் இருக்கு. அண்ட் த வெட்டிங் ஹேப்பன்ட் இன் ராஜ்பூட் பேலஸ். ஸோ அந்த பேலஸ்ல பண்ணணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த பேலஸ்ல சில அந்த தட்ஸ் அ வெட்டிங் பிளேஸ். ஸோ அதுல சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த க்ரூம் இப்படி வரணும், இந்த வழியா வரணும். ஸோ பிரைட் இந்த வழியா அவங்கள பார்க்கணும், இவங்க வீட்டார் வந்து தடுத்து நிப்பாட்டி சில ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் தே ஹாவ் டு பிரைட் த பிரைட்ஸ்மேட்ஸ் டு கெட் இன் அண்ட் வியூ த பிரைட். ஸோ இந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். வி ஹேட் ஸோ மச் டு ஷூட். ஸோ தட் ரியலி மேக்ஸ் அ கிரேட் டிஃபரன்ஸ் இன் த அவுட்புட். So when we shoot 10 things and do something, when we shoot 50 things and put in 10 outputs, it makes a huge difference. So என்னோட favorite event வந்து அந்த cross cultured North Indian wedding. எங்க நடந்தது bro? It was in Jodhpur. Sorry, Jaipur. Jaipur. I had shot weddings both in Jodhpur, Udaipur, Jaipur. Jaipur was this event. ப்ரோ அண்ட் நம்ம செஷன் எண்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவங்க ஆக்சுவலாக அவங்க நெட் கட் ஆயிடுச்சு போல உங்களுக்கு. பீப்புள் இல்ல ப்ரோ, பட்ஜெட் பத்தி கேட்டோனே போயிட்டா. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நம்ம விளாக்ஸ் பார்த்துருக்காங்க இப்போ. ஸோ இதோட ஃபுல் விளாகுமே நம்ம யூடியூப்ல போஸ்ட் ஆகிடும், கண்டிப்பா எல்லாருமே நீங்க பார்க்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு போட்டோகிராஃபி சம்பந்தமாகவும் சரி, ஈவெண்ட் சம்பந்தமாகவும் சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா அவங்க 2 பேருமே கான்டாக்ட் பண்ணுங்க. போட்டோ பைலட் ஸ்டுடியோஸ், வெல் நோன் இன் மதுரை. அண்ட் ஐயோ அவங்க பேர் என்ன ப்ரோ? அவங்க ஈவெண்ட் பேரு ஈவெண்ட் ஆர் பை அன்கிதா. யா, ஈவெண்ட் ஆர் பை அன்கிதா. ஸோ அவங்க பேஜுமே நீங்க ஃபாலோ பண்ணினா நிறைய அவங்க இன்ஃபோஸ் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு ஈவெண்ட் சூப்பராகவும் பண்ணி தருவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நம்மளோட செஷனுக்கு வந்ததுக்கு. ஜேம்ஸ் ஏதோ கேட்டுட்டே இருக்காரு. என்ன ப்ரோ கேட்குறாங்க? அவன் விட்டுருங்க ப்ரோ, பார்க்க வேணாம் ப்ரோ. அதை ஜேம்ஸ் அடுத்த பிளாக் பண்ணிட்டு தான் லைவ் வரணும். சோ நாளைக்கு உங்க லைவ் யாரோட ப்ரோ? நாளைக்கு என்னோட லைவ் வந்து ஹுசைன் ப்ரோ. ஹுசைன் ஹீஸ் அ சில்வர் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட தான் நாளைக்கு நம்மளோட இன்டர்வியூ. ஸோ அதோட போஸ்டர்ஸுமே இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் முக்கியமா இந்த லைவ் செஷன் எல்லாமே வந்து ஹரிஷ் ப்ரோனால தான். ஸோ அவர் கொடுத்த ஒரு ஐடியால தான் இன்னைக்கு நம்ம அந்த செஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக் ஃபுல்லா பண்ண போறதும் அதுதான். அண்ட் ப்ரோ பிக் தேங்க்ஸ் டு யூ. இதை நீங்க சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எவ்ரி ஒன் ப்ளீஸ் பி சேஃப். ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, அடிக்கடி வெளியில சுத்தாதீங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் மச் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் Supreme One Pods made in Madurai. Peace out. Thank you everyone. Thank you bro. Thank you all.